Praise God. பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீடு. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைய தலைப்பு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. கன்மலை ஆகிய கிறிஸ்து மீது கட்டப்பட்ட வீடு. அன்பானவர்களே, உன் வீடும் உன் ராஜாசனமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என் சுயத்தில் கட்டப்படக்கூடாது. என் வீடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டும். கன்மலையாகிய கிறிஸ்து என் வீட்டிற்கு மூளைக்கல்லாக தலைக்கல்லாக இருக்க வேண்டும். மூளைக்கல்லான்னா சில குப்பை குளத்தை மூளையில் போடுற மாதிரி அப்படி அல்ல. மூளைக்கு தலைக்கல்லாக அஸ்திபார கல்லாக ஆண்டவர் நம்முடைய வீட்டை வைக்க வேண்டும். கிறிஸ்துவே அஸ்திபார கல்லாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் அநேக வீடுகள் பெருவெள்ளம் வராமலே இடிந்து விழுகிறதை பார்க்கிறோம். சிறிய சாரல் மலையில் விழுந்து போகிற வீடுகளை பார்க்கிறோம். உலக பிரகாரமான சாரல் மலை சொல்லலை. சில வீடு நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சிறிய காரியம், மனைவி ஏதோ தவறுதலாய் பேசிவிட்டால், மனைவி ஏதோ கோபப்பட்டு விட்டால் உடனே அடிப்பதும் அதனுடைய விளைவு குடும்பம் பிரிகிறதும் நிறைய வீடுகள் இருக்கு. நான் சொல்கிறேன், மீண்டும் சொசைட்டியில் சமூகத்தில் பில்டிங் ஸ்ட்ரக்சரை சொல்லலை. நம்முடைய வீடு என்பது கட்டடத்தை நான் சொல்லவில்லை, வாழ்க்கையை சொல்லுகிறேன். அல்லேலூயா. நிலைத்திருக்கும் வீடாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும்? நிலைத்திருக்கிற வீடாக இருக்க வேண்டும். அநேகருடைய வீடுகள் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டில் மோதினாலும் கீழே விழவில்லை. ஆனால் சில வீடுகள் இருக்கிறது, ஒரு சிறிய மழை செய்த போது, சிறிய மழை பொழிந்த போது அது என்ன செய்கிறது? ஒரு சிறிய இரைச்சல், ஒரு சிறிய போராட்டம், ஒரு சிறிய வேதனை. ஐயோ பயங்கரம். இன்னைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுசை ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஊதி ஊதி பெருசாக்குறதுனா என்ன தெரியுங்களா? சில நேரம் நாம் அடுப்பில் சமையல் பண்ணும்போது இப்போ கேஸு, அப்போ விறகுல அணைஞ்சிரும். ஆமாம், சில நேரம் தீப்பெட்டிராது. சில நேரம் மழை நேரமாக இருக்கும், விறகு வேற வெளியே நனைஞ்சு தான் கிடக்கும். என்னடா செய்யணும்னா ஒரு சிறிய சிகப்பு கங்கல், சிகப்பு கலரில் சின்ன கங்கல் இருந்தால் கூட போதும், 5-6 சருகு அள்ளி போட்டுட்டு அக்காமார் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் ஊதி பெருசாக்குறது. ஊத 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 என்ன செய்யும்? அந்த தணல் அப்படியே பெருசாகி பிரைட்டாகி எரிய ஆரம்பிச்சோம். இன்றைக்கு நம்முடைய கூடாரங்களில் ஊதுகிற வேலையை செய்யக்கூடாது, துதிக்கிற வேலையை செய்யணும். மாமிமாரெல்லாம் வீடுகளில் ஊதிக்கிட்டு இருக்கக்கூடாது, தாய் தகப்பனும் ஊதிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய காரியம் என்ன? மகா மருமகன். ஒரு காலத்தில் நம்ம வீடெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கெட்டி கொடுத்து அரிசி பெட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அல்லது பொங்கலுக்கு அல்லது திருவிழாவுக்கு விசேஷத்துக்கு தான் வருவாங்க. அவ்வளோதான். அதுக்கு இடையில் கணவன் மனைவி பிரச்சனைலாம் இல்லை. அந்த காலத்துலேயும் பிரச்சனை இருந்துச்சு. அந்த காலத்துலேயும் குடிச்சிட்டு அடிக்கிறவங்களாம் இருக்க தான் செய்தாங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னா அந்த மகளும் உடனே தாயிட்ட தொடர்பு கொள்ள மாட்டா. லெட்ரு எழுதி அம்மாவுக்கு போட நினைப்பா. லெட்ரு வாங்கிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்குள்ளே புருஷனை மன்னிச்சிடுவான். சரி போகிறான், ஏதோ ஒரு தடவை அடிச்சிட்டான், நல்லா தானே வச்சுருக்கான். லெட்ரு எழுத மாட்டான். ஒருவேளை லெட்ரு எழுதினாலும் அந்த லெட்ரு வந்து சேர்றதுக்கு 4 நாள் ஆகும். தாய் படிச்சுட்டு என்ன அடிச்சுட்டானா இந்த வாரம் ஓடிலாம் போக மாட்டாங்க. இங்கே நல்ல வேலை இருக்கும், வயக்காட்டில் பணங்காட்டில் எங்கேயும் வேலை இருக்கும். இவங்க ஒரு கடிதம் எழுதுறதுக்கு அடுத்து ஒரு 4 நாள் ஆகும். சரி சரி என்ன செய்ய பொறுத்து போ,
கடவுளை வேண்டிக்க. சரி, நான் வரும்போது அடுத்து மர்மோனை சொல்கிறேன், புத்தி சொல்கிறேன், இந்த லெட்ரு போகிறக்குள்ள அந்த குடும்பம் ரொம்ப சமாதானமாயிடும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி லைவில் ஓடுது. கணவன் மனைவி ஒரு சிறிய பிரச்சனை, ஒரு வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். சிறிய பிரச்சனை, செல்லமாக அவன் அடிப்பானா, அதை வீடியோ எடுத்து போட்டு அவன் சொந்தக்காரனுக்கு போய் ஐயோ பப்ளிசிட்டி ஆகி குடும்பமே மிகப்பெரிய போராட்டத்துக்கு போச்சுது. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு எதை வீடியோ எடுக்கணுங்கிறது கூட தெரியலை. நல்ல கொடைக்கானல் போங்க, குற்றாலம் போங்க, வீடியோ எடுங்க, ரசிங்க. மனைவி அடிக்கிறதும் புருஷன் அடிக்கிறதையும் வீடியோ எடுத்தால் போடுறது. சில குடும்பங்கள் மிக கேவலமான முறையில் வாழ்க்கை நடத்துகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வீடு பெருவெல்லம் வந்தாலும் சொல்லுங்க, பெருங்காற்று அடித்தாலும் கீழே விழாதபடி உங்கள் வீடு அஸ்திபாரம் கிறிஸ்து மீது இருக்க வேண்டும். பிரச்சனை வராத குடும்பம் இல்லை. இன்னைக்கு நம்மளை திட்டுகிற மாமியார் நாளைக்கு நம்மளை நேசிப்பாங்க. ஆமாம், எனக்கு பொண்ணு கொடுத்த எங்கள் மச்சான் அக்கா மாப்பிள்ள தான். என்ன ஒரு முறை பயங்கரமாக, நான் ஊழியம் தான் செய்கிறேன், பயங்கரமாக சண்டை போட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து கரெக்டாக பண்ணார், ஏதோ பேசினார், கையை வாங்கிட்டார். அல்லேலூயா. ஆமாம், நேராக வண்டி எடுத்து வெளியே போயிட்டேன். ஏற்று பேசுனா ரொம்ப நேரம் ஆகாது. குடும்பத்தில் மூத்த மச்சான், என் குடும்பத்தில் முத மச்சான், அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருப்போம். அவரை எதிர்த்து யாருமே பேச மாட்டோம். அதோடு போயிட்டேன். நைட்டு வரைக்கும் வரல, படுத்தார். நான் நைட்டு நம்ம விசுவாச பிள்ளைங்க ஒரு வீட்டில் போய் படுத்துட்டேன். காலையில் இருந்துச்சு, என்ன வேணா காணும் போதை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன காணுவன என் மனைவிட்ட தெரியல, எங்கேயோ ஊழியத்துக்கு போனாங்க. அப்படியா, சரி நான் ஊருக்கு போகிறேன், அவ்வளோதான். அடுத்த மாதம் நான் அங்கே போகிறேன், அவர் அதை மறந்தார், நான் அதை மறந்தேன். அடுத்து வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு வந்தார்னா அவர் அங்கே வரையும் வாங்க மச்சான் நல்லா இருக்கலான்னு கேட்டு அப்படியே எஸ்கேப். இருக்கவே மாட்டேன். நான் அவர் தூங்கினதுக்கப்புறம் வீட்டில் வந்து படுப்பேன், அவர் தூங்கிடுவார். இப்படி தான் நான் சில நாட்கள் கழித்தேன். அப்புறம் தான் குடியெல்லாம் விட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, பிரச்சனையை எடுக்க வேண்டும் என்றால் எடுக்கலாம். நான் ஜெபத்தில் என் வீட்டை கட்டினேன். இல்லை என்றால் எனக்கு வந்த போராட்டங்கள், எனக்கு வந்த எத்தனை பிரச்சனையில் என் நாமத்தை அழிக்கிறதுக்கு கூட, அதாவது என் ஜீவனை அழிப்பதற்கு கூட என் உறவுகள் எழும்பியது, எதிரிகள் எழும்பினார்கள். ஆனால் என் வீட்டை கர்த்தர் மேல் கட்டினேன். கர்த்தர் கட்டாவிடில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் வருதா? நம்முடைய வீடு கர்த்தர் மீது கட்டப்பட வேண்டும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரலாம், பெற்றோர்களுக்குள்ள வரலாம், வேலை செய்கிற இடங்களில் வரலாம், வறுமை ஒரு போராட்டங்களாக இருக்கலாம். ஆமாம், வறுமை இன்றைக்கு அநேக வீடுகளை இடித்து தள்ளுகிறது. வறுமை நிமித்தமாய் ஐயோ என் பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுப்பேன், ஐயோ என் பிள்ளைகளை எப்படி உருவாக்குவேன். கடந்த 2 நாளைக்கு முன்னதாக ஒரு நபர் தன்னுடைய 2 பிள்ளைகளை கொன்றுவிட்டு அவரும் செத்து போனார். காரணம், என்னால் பல லட்சம் கடன். ரம்மி சர்க்கிளில் விளையாடுறாங்க, தப்பான முறையில் போகிறாங்க, தவறான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு முறையில் 10 லட்சம் கடன். அதற்காக தன்னுடைய ஜீவனையும் இழந்து தன் 2 பிள்ளைகளை கொண்டுட்டான். படுபாவி. குடும்பமெல்லாம் அலறுகிறது. அன்பானவர்களே, ஏன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் இடிக்கிறீர்கள்? கடன். ஐயோ நான் எப்படி வாழ முடியும்? அதற்காக அந்த நபர் குடும்பத்தை இடித்து விட்டான். அந்த வீடு மோதி அடிக்கப்பட்டது வறுமையினால. நான் சொல்றேன், அந்த வறுமைகளை தாண்டி வர கிறிஸ்து வசனம் தருகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இயேசுவின் வார்த்தை. அதுதான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்றால் வார்த்தையாகிய வசனத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு உங்கள் ஆசையும் உங்கள் மனக்கோட்டை தான் உங்களை பாதிக்கப்படுது. என்ன ஆசை? ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு பெரிய செல்வந்தர் உன் உறவினராக இருக்கலாம் அல்லது உங்கள் நண்பராக இருக்கலாம். அவர் 100 பவுன் போடுறாரு, பிள்ளைக்கு கார் கொடுக்குறாரு, இதே மீதி நான் செய்யணும். நோ, ஒருபோதும் நினைக்காதீங்க. ஒருபோதும் அப்படிப்பட்ட ஆசை வளர்க்காதீங்க. ஆண்டவர் நமக்கு என்ன அனுக்கிரகம் பண்ணுறாரோ அதைத்தான் அவர் நமக்கு செய்வார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு தலையில் உள்ள மயிர் கூட விழாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதன் ஆசை வளர்த்து கொள்ளுகிறான். பிள்ளைய ராணியா வைக்கணும், ராஜாவா வைக்கணும்னு ஆசைகளை வளர்த்து கொள்ளுவதின் விளைவு கடன் வாங்கி பல காரியங்களை செய்கிறார்கள். ஆமாம், ஆண்டவர் என் பொருளாதாரத்திற்கு ஏற்றபடி, என்னுடைய வாழ்விற்கு ஏற்றபடி என் குடும்பத்துக்கு தருவார். யோசித்து பாருங்களேன். இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே இன்னைக்கு 2 பிள்ளைகளை, 1 பிள்ளைகளை, 3 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கோம். ஆனால் 60 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்ற எங்கள் மூதாதையர்கள் 7, 8, 9, 5, 6, குறைஞ்சது தான் 4, 5, அநேக வீடுகளில் 9, 8, 10, 12 வரை
பிள்ளைகளை பெற்றார்கள். அந்த நாட்களில் யாருமே கடன் என்று சாகவில்லை, பிள்ளையை கட்டி கொடுக்க முடியலன்னு சாகலை. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவாங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். இது பெரியவர்கள் சொல்லுகிற ஒரு பொன்மொழி, சரிங்களா? தவறல்ல, உண்மை அதுதான். அதுதான் விசுவாசம். நாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறோம், விசுவாசம் இல்லாத என் பெற்றோர், ஆண்டவரை அறியாத என் பெற்றோர். நீங்கள் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்கள்? அவர்களெல்லாம் ஆண்டவரை அறியவில்லை, விக்கிரக ஆராதனைக்காரர் அல்லது தேவனை அறியாத படிப்பறிவில்லாதவர்கள் என்று நாம் சொன்னோம். தேவனை அறியாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள். நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலங்களில் இத்தனை வழக்குகள் இல்லை, இத்தனை வன்முறை இல்லை, இத்தனை கலவரம் இல்லை, இத்தனை டிவோர்ஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்குது. அன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் கூட்டங்கள் இல்லை. அன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட எழுப்புதல் கூட்டங்கள் இல்லை. அன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு செமினார் இல்லை, இப்படிப்பட்ட கருத்தரங்கு இல்லை, போதனை இல்லை. அன்னைக்கு குடும்பம் டைவர்ஸ் ஆகாமல் ஓடிச்சே, அட்ஜஸ்ட் பண்ணாங்களே, பொறுத்து போனாங்களே, குடும்பங்கள் சிறப்பாக இருந்ததே. ஆனால் இன்றைக்கு எத்தனை விழிப்புணர்வு கொடுக்கிறோம், திருமண பந்தத்தை குறித்து வகுப்பு நடத்துகிறோம், திருமண உறவுகளை குறித்து பேசுகிறோம், எத்தனை குடும்ப முகாம் நடத்துகிறோம். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம், நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்டு பாருங்க, எத்தனை கேஸ் நிலுவையில் இருக்குன்னு. காரணம் என்ன? விட்டு கொடுக்க முடியாத நிலை. வசனத்தின் மீது வாழ்க்கையை கட்டவில்லை. நம்முடைய வீட்டை வசனத்தின் மீது கட்டப்பட வேண்டும். வசனத்தின் மீது வீட்டை கட்டாதபடியினாலே, வசனத்தின் மீது நம்முடைய வாழ்க்கையை அமைக்க முடியாததினாலே விரக்திகள், வெறுமைகள், போராட்டங்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய சபையில் 2 நாள் குடும்ப முகாம் நடத்தியிருந்தோம். ஹைதராபாத்லேருந்து ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க. ஆமாம், ஹைதராபாத்லேருந்து வந்து அருமையாய் நடத்தினார்கள். அப்போது கப்பிள்ஸா, குடும்ப கணவனும் மனைவியுமாய் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சபையில் அறிவிப்பு கொடுத்தேன், ஊழியர்களுக்கு கொடுத்தேன். அவர்களுடைய அறிவிப்பு ஊழியக்காரங்க மட்டும்தான் வரணும்னாங்க. ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி அவசியமாக சொல்லிக் கொடுக்கணும், அப்போ தான் அவங்க 4 பேருக்கு போதிக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரான்ச் சர்ச்சில் எல்லா ஊழியக்காரங்களும் ஓரளவு வந்தாங்க, 1-2 பேர் வரல, 1-2 விசுவாசிகள் மட்டும் வந்தாங்க. நல்ல அருமையான போதனைகள் கொடுத்தார்கள், மிக அற்புதமாக இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட போதனைகளை வருகிற காலங்களில் கொடுத்தால் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. போதனையா கசக்கிறது. இன்னைக்கு போதகர் புத்தி சொன்னால் அநேகருக்கு கசப்பாக இருக்கிறது. மனம் திறந்து சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் வன்புகளும் சண்டைகளும் வருகிறது. என்னை அழைத்தால் நானே வரமாட்டேன். அண்ணனும் தம்பியும் சண்டை போடுறீங்க, அழைத்தால் நானே வரமாட்டேன். அப்படி தான் இருக்கு இன்னைக்கு. ஏனென்றால் நான் கடந்து வந்து அண்ணன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி புத்தி சொல்லி தம்பியை கடிந்து கொண்டால் தம்பி வேறு சபைக்கு போயிடுறான். இன்னைக்கு எல்லா பாஸ்டர்ஸ் எடுக்கிற முடிவு அதுதான். அண்ணன் தம்பி ஆலோசனை சொல்ல போதகர்கள் போறதில்லை. கணவன் மனைவி பிரச்சனைகள், அங்கே ஆலோசனை சொன்னால் ஒருவரை நான் இழந்து விடுகிற நிலை வருகிறது. இது ஒரு போதகர்களுடைய கவுன்சிலிங்கில் எடுத்த ஆய்வு, ஒரு பாஸ்டர் செமினாரில் எடுத்த ஆய்வுகள். ஒரு காலத்தில் காவல்துறையை இப்போ கை விரிக்குது. சண்டைப்படியாக வெட்டி சாவுங்களே, ஏன்னா இந்த செத்துக்கு அப்புறம் வரேன் போலீஸ் எப்படி சொல்கிறான். ஏன் தெரியுமா? விலக்கு பிடிக்க போன போலீஸ் கடந்த 4 நாளைக்கு முன்னதாக மடத்து குளத்தில் கொலை செய்யப்பட்டார். ஒரு தோட்டத்தில் தகப்பன் மகன் 3 பேர், அண்ணன் தம்பி அப்பா 3 பேர் பிடிக்க, 3 பேருக்குள்ள வாக்குவாதம் வர சண்டை வந்துட்டு ஒரு மகன் தகப்பனை வெட்டிட்டான். தகப்பனுடைய மண்டையில் முகத்தில் வெட்டு. உடனே அந்த தோட்டத்தில் இருந்த இன்னொரு நபர் ஃபோன் பண்ணுறார் கண்ட்ரோலுக்கு. 100க்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து பேட்ரோல் சர்வீஸ் ஜீப்பில் ரோந்து பண்ணுறவங்கள போய் பாருங்க. அவங்க பைக் எடுத்துகிட்டு தோட்டத்துக்குள்ளே வராங்க. வந்தால் அண்ணன் தம்பி அப்பா குடிச்சு சண்டை போட்டு கிடக்காங்க. இவர் சத்தம் போட்டே அமைதியாக போங்கடா, காலையில் ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கிறார். அதுக்குள்ளே இலைவன் ஓடி போய் அருவாளிட்டு வந்து ஒரே வெட்டு எஸ்ஐ வெட்டிவிட்டான். எஸ்ஐ வெட்ட எஸ்ஐ ஓடி இருக்கிறாரு, கீழே விழுந்துட்டார், ஓட முடியல. ஒரு போலீஸ் ஓடிட்டான், ஒரு எஸ்ஐ வயசானவர் ஓட முடியல. மண்டையில் ஒரு விட்டு கழுத்தில் விட்டு கழுத்து தனியாக போயிட்டு துடிச்சிட்டு கிடக்கு. ஆளுக்கு ஸ்பாட்டில் க்ளோஸ். 3 பேர் சேர்ந்து ஓடிட்டான். எப்படி பார்த்தீங்களா? தகப்பனமானு சேர்ந்து ஓடிட்டாங்க. கடைசியில் போலீஸ் தேடினார்கள். ஒருவன் என்கவுண்டர் சுட்டு கொண்டார்கள். 2 பேர் அரெஸ்ட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு காவலர்கள்
சமாதானப்படுத்த கூட போக முடியல இந்த உலகத்தில். ஒரு பெரியவங்க இன்னைக்கு புத்தி சொல்ல முடியல. அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில், ஒரு கிராமத்தில் அண்ணன் தம்பிக்கோ சண்டை, பக்கத்து வீட்டார் சண்டைனா ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர், ஒரு நரமுடிகார தாத்தா இருந்து வழக்க விவாதிப்பார், சத்தம் போடுவார், எல்லாம் அங்கே போங்க. தோளில் கிடக்கிற துண்டை எடுத்துகிட்டு தான் அடிப்பார், கம்பு எடுத்துகிட்டு அல்ல, தோளில் கிடக்கிற துண்டை எடுத்துகிட்டு அவனுக்கு ஒரு அடி இவனுக்கு ஒரு அடி, 2 பேரும் போயிடுவான். ஆனால் இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது? இந்துக்களாக இருந்தாலும் கீழ்ப்படிவதில்லை, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கீழ்ப்படிவதில்லை. ஆமாம், இந்துக்கள் கீழ்ப்படுகிறாங்க, கீழ்ப்படியல. ஆனால் வேதக்காரர்கள், வேதத்தை கையில் சுமக்கிற நாம் ஒரு முதியவரின் ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறோமா என்றால் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வீடு மாம்சத்தில் கட்டப்படுகிறது, நம்முடைய வீடு செருக்கில் கட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட வீடுகள் எல்லாம் அழிந்து விடும். இப்போ இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு இல்லை? தப்பமாக சண்டை போட்டான், ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 பேரை உள்ளே வச்சுருக்காங்க, 2 பேரை அடுத்து ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லை பண்ணிடுவாங்க, அவன் லைஃப் முடிஞ்சுது. கோபம் மதீனத்தை உண்டு பண்ணுகிறது. மதீனமான செயல்கள் நம்முடைய வாழ்வை அழித்து விடும். எனவே அன்பு தேவனுடைய மக்களே, நம்முடைய வீட்டை கர்த்தருடைய வார்த்தை மீது கட்ட வேண்டும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 15:11 எடுக்கலையா? நான் சவுலை ராஜாவாக்கினது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். போதும், என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். கழுதையை தேடி சென்ற சவுல், சவுலே நீ ராஜாவாகிறதற்கு எவ்வளவும் தகுதி இல்லை, சவுலே நீ ராஜாவாகும்படி ராஜ பரம்பரையில் பிறக்கவும் இல்லை. கர்த்தரே கூப்பிட்டு பதவி கொடுத்தார். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படித்தான். நாமெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து நல்ல மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்வோம் என்று ஒரு காலத்தில் நினைத்ததில்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, நல்லா என்னுடைய எதிர்காலங்கள் எப்படியோ இருக்குமோ என்று கவலைப்பட்ட காலங்கள் உண்டு. அப்படி சமுதாயத்தில் ஒழுக்க கேடாக சுற்றி திரிந்தோம். கர்த்தர் என்னை ரட்சித்தார், எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார், என் வாழ்க்கையை தேவன் கட்டமைத்தார். அவருடைய வார்த்தையின்படி என் வீட்டை கட்டினேன். அதே போல இங்கே சவுல் என்கிற தேவனுடைய மனிதனை பார்க்கலாம். இவன் சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். இவனுடைய கழுதை காணவில்லை என்று கழுதை தேடி வருகிற போது கர்த்தருடைய கரம் எதிர்பட்டு அவன் தேவனுடைய மனுஷன் சாமுவேலிடத்தில் வந்தபோது, அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் ஏங்கினார்கள். கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொன்னார், நாளைக்கு ஒரு மனுஷன் வருவான், அவனை ராஜாவாக்குவேன் என்று. அதன்படி கர்த்தர் சவுலை ராஜாவாக்கினான். சவுலை ராஜாவாக்கும்படி சவுல் பிரயாசம், குடும்ப பிரயாசம் இல்லை, கர்த்தரே ராஜாவாக்கினார். ஆனால் ஒரு கட்டத்தில் சவுலை நான் ராஜாவாக்கினது, வாசிங்க, எனக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மனஸ்தாபமா இருக்கிறது, எனக்கு சஞ்சலமா இருக்கிறாரு. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். நான் ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சவன், எனக்கு விசுவாசமா இருக்கு நாம நினைக்கிறோமே. அப்ப கர்த்தர் நினைப்பாரா இல்லையா? கழுதையை தேடி வந்த சவுலே, உன்னை நான் ராஜாவாக்கினேன், ஆனா எனக்கு இப்ப மனஸ்தாபமா இருக்கு, மன சஞ்சலமா இருக்கு. ஏன்? எதினாலே? கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான், என்னுடைய வார்த்தைகளின்படி ராஜ்யத்தை கட்டாமல் போனான். என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய ராஜ்யம் பிரிந்தது, அவனுடைய ராஜ்யம் அழிந்தது. கர்த்தர் அவன் ராஜ்யத்தை அழித்து அவன் ராஜ்யபாரத்தை தாவீது கையில கொடுத்தார். நம்முடைய பிஸ்னஸ் கர்த்தரால் கட்டப்படணும். அன்பானவர்களே, நீங்கள் படித்து தான் அரசாங்க வேலைக்கு வந்திருப்பீங்க, ஒருவேளை நீங்கள் படித்து தான் ஒரு உத்தியோகத்தை செய்வீங்க. ஆனால் இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நினையுங்கள். என் படிப்பினால் அல்ல, இல்லை, என் பதவி, என் பட்டம், என்னுடைய வாழ்வு எதுவாக இருந்தாலும் அது தேவன் தந்தது. ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான், என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். எதனால வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனானா? ஆண்டவர் அமலேக்கியனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விடு என்கிறார். ஆனால் இவன் அமலேக்கியனுடைய கொள்ளை பொருளை
ஆட்டுக்கடாக்களையும் சால்வைகளை திருடி கொண்டு வந்தான். இப்ப பார்த்துட்டு வந்து யாரும் சாமுவேல்கிட்ட சொல்லல. சாமுவேல் ராத்திரியிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற போது கர்த்தரே சொல்லுகிறார். பாருங்க, 10வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்தித்து, சவுலே, நீ ஏன் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை என்றான். சவுல் தேவனுடைய வார்த்தையின் படி வாழலங்கிறத கர்த்தரே சொன்னார். சவுல் தேவனுடைய வார்த்தையின்படி தன் ராஜ்யத்தை கட்டவில்லை என்று அறிந்த சாமுவேல் முழுவதும் அழுது ஜெபித்தான். முழுவதும் மனநொந்து அழுதானாம். முழுவதும் மனநொந்து சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உங்கள் மீறுதல், உங்களுடைய அக்கிரமம், நாம வார்த்தையின்படி வாழாட்டா, வசனத்தின்படி வாழாட்டா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வேணும், ஆனா கட்டளை வேண்டாம். இந்த கிறிஸ்தவர்களின் ஜீவியம் அப்படித்தான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் சரி, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேல கீழே அந்த அதிகாரத்தில் அநேக கட்டளைகளை வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் வார்த்தை, அதுக்கு பேர் தான் வார்த்தை, அதுக்கு பேர் தான் கட்டளை. அதை நிறைவேற்றினால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? வாக்குத்தத்தம் வேணுமா? வார்த்தை நிறைவேற்று. வாக்குத்தத்தம் வேணுமா? கட்டளைப்படி வாழு. கட்டளையை தூக்கி அசால்ட் பண்ணிட்டு, வார்த்தைகளை அசால்ட் பண்ணிட்டு, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஐயா, வாக்குத்தத்தம் நம்பி நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீன்னு நம்ம பாடுறதுனால வல்ல ஆவி நம்மளை நிரப்பாது. கட்டளையை நிறைவேற்றினால் வாக்குத்தத்தம் தானா நிறைவேறும். வார்த்தைகளை நிறைவேற்றாத சவுல், மீண்டும் ஒரு வசனத்தை படிக்கலாம். 15:23 அதே அதிகாரத்தில் சவுலுடைய அடுத்த ஒரு மேஜர் மிஸ்டேக்கு, ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். சவுலே, சவுலே, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடியினால் கர்த்தர் உன் வீட்டை இடிக்கிறார், கர்த்தர் உன் அரண்மனை இடிக்கிறார். உன் அரண்மனை மீது, உன் வீட்டின் மீது பெருவெள்ளம் மோதுகிறது, உன் வீடு இடிக்கப்பட்டு போகும். அதான் அதனுடைய அர்த்தம். நல்லா கவனிங்க. முதல்ல வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். 15:11 சரி, கண்டிக்கிறாரு. சாமுவேல் வந்து எச்சரிக்கிறார், ஏன்டா அப்படி செய்தார்? ஐயா சாரியா, மன்னிச்சிருங்கய்யா, நான் தெரியாத்தனமா திருடிட்டேன் ஐயா, தெரியாத்தனமா ஆட்டை கொண்டு வந்துட்டேன் ஐயா, எல்லாவற்றையும் அழிக்க சொன்னீங்க ஐயா, ஐயா தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே மன்னிங்க ஐயா. சாமுவேலே, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன் ஐயா, என்ன மன்னிங்க ஐயா, நான் வீடு நிலை பெற்றிருக்கும். செய்த பாவங்களை நீங்கள் உணர்வீர்களேனால் உங்கள் வீடு கட்டப்படும். ஆனா இவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆட்டுக்கடாவா, நான் என்ன எனக்கா கொண்டு வந்தேன், உங்க ஆண்டவருக்கு தானே கொண்டு வந்தேன்றான். இல்லையா சொல்லுங்களேன். தப்பு செய்துட்டு சாமுவேலை பார்த்து சொல்றோம், உங்க ஆண்டவருக்கு பலியிட வந்தேன். அப்ப நீ யாரு? உன் ஆண்டவர் யாரு? பிசாசு புகுந்துட்டானா? வார்த்தைகளின்படி செய்யாத குடும்பத்தில் பிசாசு புகுந்து விடும். வசனத்தின்படி வாழாதவன் வீட்டில் குடியிருப்பதெல்லாம் பிசாசு தான். சுத்தி போர்டு இருக்கும். நீ வசனத்தின்படி வாழலைன்னா உன் வீட்டில் மிகப்பெரிய சாபக்கேடுகள் உண்டாகிறது. வசனத்துக்காய் வாழுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறது சொல்ல, அதன்படி வாழணும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, முதல்ல வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான், இப்ப வார்த்தைகளை புறக்கணித்த சவுல். வேர்டு, தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. சகோதரி சகோதரர்களே,
நாம் ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம். அது பெரிய பாவம் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சன்மார்க்கர் நிறையா இருக்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய பாவம் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரின் வார்த்தையை ஒன்றும் ஏற்றுக்கிடாம புறக்கணிக்கிறீங்க பாருங்க, அது படுமோசத்துக்கு உண்டாக்கும். சொல்லுங்க, படுமோசத்தை உண்டாக்கும். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்டு வசனத்தின் மேலே வசனம், வார்த்தை மேலே வார்த்தை, வார்த்தை வார்த்தை கேட்டு டைரியாக எழுதி நிரப்பி நம்ம வீடு பெரிய ரட்சிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன் 25வது வருஷம் அவார்டு வாங்கிட்டு வார்த்தையை புறக்கணிச்சிங்க, வீட்டை கர்த்தரே இடிக்கிறார். வார்த்தைகளை புறக்கணிக்காதீங்க. சவுல் தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது நிறைவேற்றாமல் போனான். கர்த்தர் எச்சரிக்கிறாரு. உடனே சாமுவேல்கிட்ட, ஐயா எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் என்ன செய்தானாம்? அந்த வார்த்தைகளை புறக்கணித்தான். பேச்சை விடும், அதை விடும், அதெல்லாம் பேச வேண்டாம். இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஃபர்ஸ்ட் அதை விடுங்க, அந்த மேட்டரை விடுங்க, பேசாதீங்க. புத்தி சொல்ல நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆலோசனை சொல்ல நேரம் கிடையாது, அதை விடுங்க பாஸ்டர். மூடி மறைக்க விரும்பாதே, ஒப்புரவாகு. பலிபீடத்தில் காணிக்கை செலுத்தும் முன்னதாக உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேய வரட்டுறதுக்கு முன்னாடி அல்ல, காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி. அப்ப காணிக்கை என்பது எது? பலி, திருப்பலி. நீ தேவனிடத்தில் ஒரு நல்ல ஆராதனை திருப்பலியை நிறைவேற்ற விரும்பினால் ஒப்புரவாகி வந்து செலுத்து என்கிறாரே, அதுதான் ஆண்டவரின் ஆசீர்வாதம். வார்த்தைகளை நிறைவேற்றுங்கள். இந்த வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளின பாவ செயல் எதற்கொப்பாய் இருக்கிறதாம்? அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பாயானால் நீ செய்கிற ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை என்று கருதாதிருங்கள். விக்கிரக ஆராதனை மறந்து விடாதே. இங்கே விக்கிரகம் இல்லை, நான் விக்கிரகத்தை பூஜிக்கவில்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஆவியோட உண்மையோட கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு. வசனத்தை கேட்டு அதன்படி வாழலைன்னா நீங்க விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான். இயேசுவை விக்கிரகமா வச்சிருக்கிறீங்க, இயேசு உங்களுக்கு ஒரு சேஃப்டி நாயகனா வச்சிருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து ஒரு குல தெய்வமா வச்சிருக்கிறீங்க. அவர் ஆக்டிங்கா வைக்கல, அவரை செயல்படுகிறவரா வைக்கல. இந்த காலை வேளையில் உங்கள் வீடு நிலைத்திருக்க வேண்டுமையானால், நம்முடைய வீடு உறுதியாய் இருக்க வேண்டுமையானால், தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய பிள்ளைகளின் பேரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டுமையானால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்களம்மா. வார்த்தையை மறந்துடாத, தேவனுடைய வார்த்தையை மறந்துடாதன்னு சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளுகிற எவளும் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை என்றால் பரலோகத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசன குரல் மட்டும் அல்ல, பலிபீடத்திலிருந்து வருகிற பிரசங்கம், மூத்த ஊழியர்களின் வாயிலிருந்து வருகிற ஆலோசனை, பெற்றோர்களிடத்திலிருந்து வருகிற ஆலோசனையும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு சமந்தான். ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன? நமக்கு அற்புதமான வார்த்தை, ஜீவ வசனம், பொன் தட்டில் வைக்கப்பட்ட விருட்சத்துக்கு கனிக்கொப்பாயிருக்கிறது. வார்த்தைகளை புறக்கணிக்காதீங்க. அன்பான இளம் வாலிபர்களே, உங்க அம்மா அப்பா ஒரு ஆலோசனை சொல்றாங்க, வார்த்தைகளை புறக்கணிக்காதீங்க. அப்பாவை அசால்ட்டு பண்ணாதீங்க, அம்மாவை அசால்ட்டு பண்ணாதீங்க. இதனுடைய விளைவு இன்றைக்கு தெரியாது, ஒரு காலம் தெரியும். அதுக்கப்புறம் உங்க வீட்டை கட்ட முடியாது. இடிஞ்சா இடிஞ்சது தான், கிராக்கு விழுந்தா கிராக்கு தான். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தகப்பனுடைய ஆலோசனை கேட்காமல் தவறான பாவ ஜீவியத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறார்கள் அல்லவா? வார்த்தைகளை புறக்கணியாதிருங்கள். வார்த்தைகளை புறக்கணித்த வார்த்தைகளை மீறினதினால் பாவம் செய்தேன். வார்த்தையை மீறினேன், நான் செய்தேன், பாவம் செய்தேன். வார்த்தையை மீறினதினாலே பாவம் செய்தேன். எதனாலே செய்தேன்? ஜனங்களுக்கு பயந்து, அவர்கள் சொல்லை கேட்டேன். சகோதரா சகோதரியே, ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்பாயானால் உன் வீடு இடிக்கப்படும். ஜனங்களுக்கு ஏன் பயப்படுற? கர்த்தருக்கல்லவா பயப்படணும், கர்த்தருக்கல்லவா பயப்படணும். இந்த கிறிஸ்தவம் ஜனங்களுக்கு பயப்படுகிற கிறிஸ்தவம். குடும்பத்தில் நல்ல
ஆராதனை, முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு, முழு குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் திருமணம் அல்லது வீட்டில் சுப விசேஷங்கள் வரும்போது அங்கே யாருடைய சொல்லை கேட்கிறார்கள் தெரியுமா? நமக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட, என்னைக்கோ நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போன மாமே, சித்தப்பா, அவன் சொல்ல கேட்கறது. அன்னைக்கு அவர்கள் தான் இவர்களுக்கு குலதெய்வம் போல. அவர்கள் பாட்டல் கேட்டால் பாட்டல், அவர்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு செய்கிறது. எத்தனை கிறிஸ்தவ வீடுகளில் கிச்சனுக்கு பின்னாடி பாட்டல்களை நாங்கள் பார்த்துருக்குறோங்கிறது தெரியும். ரட்சிக்கப்பட்டவன் தான், எப்போ எங்க வா, எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரி இது தரமாட்டான், நான் உனக்கு இந்த துட்டு தரேன். ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை, பெட்டி எடுத்துக்க, குடி. மனுஷருக்கு பயந்து, மனுஷனுடைய அன்புக்காக தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து உன் வீடுகளில் சுப காரியம் நடக்கும்போது மதுவும் சிற்றின்பங்களும் மோசமான தேவனுக்கு பிரியமில்லாத களியாட்டுகளில் நீ ஈடுபடுவாயானால் உன் ராஜ்யம் இடித்து தள்ளப்படும். ஏன் மனுஷனுக்கு பயப்படுற? நான் கடவுளுடைய பிள்ளை, நான் அதை செய்ய மாட்டேன். தைரியமா சொல்லணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படுவாங்க, சபைக்கு வருவாங்க, கடைசியாக திருமணங்கும் போது ஆலோசனை உறவுகள்கிட்ட கேட்பாங்க. அம்மா, அம்மா, அப்பா, இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செய்யலாமா? ரட்சிக்கப்படாத உறவுகளின் ஆலோசனைகளை கேட்டு இன்றைக்கு அநேகர் தவறான சில நடவடிக்கை எடுக்கிறீங்க. மனுஷருக்கு பயப்படாதீங்க சொல்றான். ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன், உங்க சொல்ல கேட்கலங்கிறான். யாருக்கு? ஜனங்களுக்கு பயந்து. ஜனங்கள் கொன்றுவாங்களா என்ன? இன்னைக்கு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல ஆவியில் இருப்பாங்க, குடும்பத்தில் ஒரு மரணம், தாத்தா பாட்டி, தாய்க்கு காலம் முழுக்க இவன் தான் சோறு போட்டிருப்பான். ஆனால் இந்து முறைப்படி எடுக்க போகிறோம் பாஸ்டர். ஏன்? எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா சொன்னாங்க, போயா நீ உள்ளே வர வேண்டாம், எங்கள் அம்மா நான் தான் சோறு போட்டேன், எங்கள் அம்மாவை நான் தான் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்தேன், ஏன் இஷ்டப்படி செய்வேன் சொல்கிறதுக்கு தலை நிமிர்ந்து சொல்ல இன்றைக்கு விசுவாசிகள் இல்லை. ஜனங்களுக்கு பயப்படுகிறீர்கள், சமுதாயத்துக்கு பயப்படுறீங்க, ஆனால் தேவனுக்கு பயப்படுறதில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுவதில்லை. சவுலே, நீ மனுஷரை பிரியப்படுத்த வல்லவா? நீ மனிதனை பிரியப்படுத்தினதினால் உன் வீடு, உன் ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டது. ஒரு அலையிலேயே சொல்லுமா? வேகமாய் அடுத்த ஒரு சம்பவத்துக்கு கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்குள் கடந்து வரலாம். மத்தேயு 12. மத்தேயு 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. நாம் இங்கே மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் தியானிக்கிற சத்தியம் என்ன? ஒரு மனம் இல்லாத வீடுகள் இடிக்கப்படும். சவுலுடைய சம்பவத்தில் பார்த்தோம், வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான், வார்த்தைகளை புறக்கணித்தான், மனுஷருக்கு பயந்து கர்த்தரின் வார்த்தையை புறக்கணித்து மனுஷரின் வார்த்தையை நிறைவேற்றினான். அதனால சவுலுடைய ராஜ்யம் இடிக்கப்பட்டது. சவுலுடைய ராஜ்யம் இடிக்கப்பட்டது. இங்கே நியூ டெஸ்டமென்ட்ல ஜீசஸ் அழகா ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு மனம் இல்லாவிடில் உன் ராஜ்யம் இடிக்கப்படும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற என்கிற வார்த்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு விளங்கும்படி சொல்லுகிறேன். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். கணவன் சிந்திக்கிறதை மனைவி சிந்திக்க வேண்டும், கணவன் சிந்திக்கிறதை மனைவி சிந்திக்க வேண்டும், அந்த வீடு கட்டப்படும். மனைவி சிந்திக்கிறதை கணவன் சிந்திக்க வேண்டும், அந்த வீடு கட்டப்படும். நீ சொல்றது என்ன, நான் கேட்கறது என்ன? சில வீடு இருக்கு, மனைவி என்ன சொன்னாலும் சரி, நோ, இதுதான். சில வீடு இருக்கு, கணவன் என்ன சொன்னாலும் சரி, இல்லை நான் சொல்றதான். இப்படிப்பட்ட வீடுகள் நிலைத்திருந்ததை நான் பார்க்கவில்லை. இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால நம்முடைய பிள்ளைகள், நம்ம வீடுகள் நல்லா நிலைச்சு தான் இருக்குது. தவறா நான் சொல்ல, நல்லா இருக்கிற வீடுகள் நிறைய நல்லா இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வீடுகளோடு பழகி இருக்கிறேன். கணவன் மனைவி அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள்,
அப்பா பிள்ளை ஒற்றுமையாக இருந்தால் வீடு கட்டப்படும். கணவன் மனைவி என்பது யார்? ஒரே சரீரனான. நீங்கள் ஆளுக்கு ஒரு சேர்ல இருக்கலாம், கணவன் இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம், ஆனால் நீங்கள் இருவரும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. மனைவி என்பவள் எங்கேயோ இருந்து வரவில்லை. சகோதரா, அவள் உன் சரீரத்தினுடைய ஒரு சரி பாதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நேசியுங்கள், மனைவிக்கு மதிப்பளியுங்கள், மனைவிக்கு அன்பு செலுத்துங்கள், அவளுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்ல கருத்துக்களை. அதே போல சகோதரிகளே, நீங்கள் உங்கள் கணவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதி. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் நம்முடைய வீடு நிலைத்திருக்கும். சில வீட்டில் எப்போ பாருங்க அப்படிதான் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட வீடுகள் தான் பேப்பரில் வருது. நம்முடைய வீடுகள் பேப்பரில் வரக்கூடாது. அடுத்து பவள விழாவில் வரணும். ஆமாம், சாதனை புத்தகங்களில் இடம் பெறணும். சில நேரங்கள் அந்த நீயா நானாங்கிறதெல்லாம் வச்சு சில வாத மேடைகளை வச்சு பார்ப்போம் பாருங்க. அதெல்லாம் சில விஷயங்களை பார்ப்பேன். கணவன் மனைவி அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. உலக பிரகாரமானவர்கள், இயேசுவை அறியாதவர்கள். கணவனை மனைவி ஒருபோது விட்டு கொடுக்கறதில்லை, மனைவியை கணவன் விட்டு கொடுக்கறதில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. எப்போ பாருங்க தன் மனைவியை குறித்து நண்பர்கள்ட்ட குறை சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. தயவு செய்து உங்கள் மனைவியினுடைய குறைகளை நண்பர்கள்ட்ட சொன்னீங்க, உங்கள் வாழ்க்கை சிதைக்கப்படும். அதே போல் அருமையான தங்கச்சிமார்களே, சகோதரிகளே, உங்கள் கணவருடைய குறைகளை இன்னொரு ஆம்பளைட்ட சொன்னீங்க, உங்கள் லைஃப் முடிஞ்சுது. இன்னைக்கு அப்படித்தான் அநேக உறவுகள் சிதைக்கப்படுகிறது. இன்னைக்கு அநேக உறவுகள் அப்படித்தான் சிதைக்கப்படுகிறது. கணவர் உங்கள் சரீரத்தினுடைய ஒரு பகுதி. உங்கள் கை ஏதோ ஒரு அடிபட்டுட்டு வலிக்குது, ஐடெக்ஸ் போட்டு நீங்கள் தேய்ச்சி சரி பண்ணுறது போல தான் உங்கள் கணவர் உங்கள் கருத்துக்கு மாறாக உங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்றால் அவரை நீங்கள் சரி பண்ணணுமே தவிர அவரை பெற்றவங்களை சபிக்கக்கூடாது. ஆமாம், அம்மா இப்படி, உங்கள் அப்பா இப்படி அப்படின்னு சொல்லி உறவுகளை சபியாதிருங்கள், உறவுகளை நேசிங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நண்பர்கள்ட்ட சொல்லாதீங்க. சில குடும்பத்திலெல்லாம் தன் நண்பனின் மனைவிக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்கிற போர்வையில் நண்பனின் மனைவியை அபேஸ் பண்ணி கொண்டு போன நிறைய குடும்பங்களை, கீழ்த்தரமானவர்களை பார்த்திருக்கிறேன். தயவு செய்து உங்கள் கணவரை எந்த சூழலை விட்டு கொடுக்கக்கூடாது. உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட கூட குறை சொல்லக்கூடாது. உங்கள் கணவர் உங்களுக்கு எதிரான சில காரியங்கள் இறங்குகிறாரா, ஜெபியுங்கள். ஜெபித்து அவருக்கு புத்தி சொல்லுங்கள். மிகப்பெரிய பிரச்சனைனா சொல்கிறது தப்பு இல்லை. மிகப்பெரிய மீறுதெல்லாம் அம்மா அப்பாட்ட சொல்லலாம், தவறு இல்லை. ஆனால் எந்த ஆண்கள்கிட்ட சொல்லாதீங்க. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் கட்ட முடியாது. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற, விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மாளிகைகள் இடிகிறது, அநேக ஆவிக்குரிய சபைகள் வளர முடியலை. ஏன் தெரியுங்களா? அங்கே ஒரு மனம் இல்லாததினால். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் கட்ட முடியாது. சபையில் ஒரு மணலன்னா சபை எழும்பாது, பிஸ்னஸில் ஒரு மணலன்னா பிஸ்னஸ் எழும்பாது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலைப்பதில்லை. ஒருத்தர் விரோதமாக இருக்கக்கூடாது. 2 நண்பர்கள் சேர்ந்து கொள்ளையடிக்க போனார்கள். இது ஒரு கதை தான். இந்த கதை போல தான் இன்றைக்கு அநேக இடங்களில் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளையடித்தார்கள். கொள்ளையடிச்சுட்டு ஒரு காட்டில் இருக்கிற ஒரு காட்டு பங்களாவில் ஒளிந்திருந்து அவர்கள் இளைப்பாறினார்கள். பசிக்கிறது என்றான். ஒருவன் சொன்னான், சரி பக்கத்து ஊரில் ஹோட்டல் இருக்குது, 2 பேரும் போக வேண்டாம், இந்த பொக்கிஷங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. 2 பேரும் சாப்பிட்ட பின்பு ஆளுக்கு பாதி பிரித்து கொண்டு ஆளுக்கு ஒரு திசையில் போய்விடலாம் என்று முடிவு செய்தார்கள். இருவரும் நண்பர்கள், இருவரும் சேர்ந்து தான் பிரயாசப்பட்டார்கள், இருவரும் சேர்ந்து தான் கொள்ளையடிச்சாங்க. ஆனால் இப்போ சாப்பிட போகிறதுக்காக பிளான். ஒருவன் சாப்பாடு வாங்க செய்கிறான். சாப்பாடு வாங்கிட்டு அவன் வரும்போது ஒரு சிறிய சிந்தனை வருகிறது. ஆளுக்கு பாதி, அவனை கொன்னுட்டா முழுசும் எடுக்கலாமேங்கிற ஒரு ஆசை வந்தது. அவனுக்கு ஏன் கொடுக்கணும், நம்ம தான் ரொம்ப ஐடியா பண்ணி அடித்தோம், அவனை காலி பண்ணிட்டா முழுசை நம்ம கொண்டு போயிடலாமே அப்படின்னு யோசித்தான். யோசித்துட்டே வரும்போது குருண மருந்து கடை வந்துச்சு. பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கிட்டு வந்த பிரியாணியில் அங்கங்கே வச்சிட்டான். ஆமாம், நிறைய பிரியாணிலெல்லாம் போடுறாங்க, ஜூஸ்லலாம் போட்டு கொடுக்காங்க. சில கணவன் மனைவிக்கு சொல்கிறேன்,
இவன் நண்பனுக்கு என்ன செய்தான், அந்த குருண மருந்து ஓரமாக தூவினான், பிரியாணி பட்டணத்தை கொண்டு வந்தான், ஒரு பாட்டிலையும் வாங்கினான். ஏன்னா பாட்டல் அடித்து சரக்கு அடிச்சுட்டு பிரியாணி தின்னா என்ன மருந்து கலக்கினாலும் தின்றுவான், சாணி விட்டனாலும் தின்றுவான். அதனால் அதையும் வாங்கினான் நண்பனுக்காக. சரி, இதை குடித்து விட்டு இவன் சாப்பிடுவான், செத்துருவான், நம்ம அடிச்சுட்டு போன்னு சொல்லி இவன் பிளான் பண்ணி வந்து கொண்டிருக்கிறான். அவனை அனுப்பிட்டு இவன் படுத்திருக்கிறான். இவனுக்கு ஒரு ஆசை, ஆகா பிரியாணி வாங்க போயிருக்கிறான், வருவான், நம்ம ஏன் அவனுக்கு கொடுக்கணும், ஒரே அறை அடித்து அவனை கொண்டுட்டா நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லி இவன் பிளான் பண்ணான். ஒரு கட்டை கிடந்தது எடுத்தான், ஆயத்தப்படுத்தி ஓரத்தில் வைத்து கொண்டான். அந்த பங்களா உள்ள அவன் அப்படி உள்ள வரும்போதே வாசலின் பின்பக்கமாக இருந்து நடு மண்டையில் அடித்தான், மூளை செதறியது, செத்து போனான். இவனுக்குள்ள ஒரு பயங்கரமான அதிர்ச்சி, ஒரு பக்கம் பசி. ஏனென்றால் ஒரு இரத்த காயத்தை பார்த்தவுடன் ஒரு பதட்டம் வரும், அதை குடித்தாதான் சரியாகும்னு சரக்கை குடித்தான். பசி, பிரியாணியை சாப்பிட்டான், அல்லலாம் போது செத்து போனான். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும், இதுக்கு இந்த கதை தான் கிடைச்சிதானா, இதுதான் கிடைச்சிது சொல்கிறேன். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இப்படித்தான் இருக்கிறோம். அநேக பார்ட்னர்ஸ் அநேக பிஸ்னஸில் ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. கெடுவான், கேடு நினைப்பான், கெட்டே போவான். உங்கள் பார்ட்னரை ஏமாற்ற நினச்சிங்கன்னா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கை பார்ட்னரை ஏமாற்ற நினச்சிங்கன்னா நீங்கள் கெட்டு போவீங்க. வாழ்க்கை பார்ட்னரை நேசிங்க, கணவன் மனைவியை நேசிங்க. மனைவிக்கு விரோதமாக கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்காதீங்க. மனைவிக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. கணவனுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. நீங்கள் கணவன் மேலே அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, மனைவி மேலே அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னா அந்த வீடு கட்டப்படவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தாவிக்குரிய கனமான ஊழியத்தை செய்து வருகிற காலங்களில் அநேக ஊழியர்களின் குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். ஒருவேளை நான் அதை சொல்ல வேதனையோடு சொல்லுகிறேன், அநேக குடும்பங்களில் ஒரு மனங்கள் இல்லை. ஆனால் மனைவிக்கு இருக்கிற வரம் இருக்கை, அப்பா விண்ணை பிளக்கிற அளவிற்கு ஜபமும் தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகள்லாம் வரும். அவருக்கு அதுக்கு மேலே வரும். ஆனால் ஏலியும் பூனையுமா தான், டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான், வீட்டுக்குள்ளேயும் ஊழியத்திலையும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இது நிமித்தமாய் அவர்கள் வீடு, அவர்கள் ராஜ்யம், அவர்கள் சபை கட்ட முடியவில்லை. சில இடத்துல ஆம்பளை அவ்வளவு நேர்த்தியாக சபை கட்ட, பொம்பளை பேசியே விசுவாசிய பூரா விரட்டிடும். சில இடத்துல பொம்பளையால் நல்லா ஓடி ஓடி ஊழியம் செய்யும், ஆம்பளை பேசியே விரட்டிடுவான். தனக்கு தாடை பிரிந்திருக்கிற எந்த சபை கட்ட முடியாது. ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு இத்தனை திருச்சபைகளை நாம் கட்டுகிறோம் என்றால் நம்முடைய ராஜ்யம் இசைந்திருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கு ஆண்டவர் தந்த நல்ல மனைவிக்காக தேவனை துதிக்கிறேன். மிகப்பெரிய ஊழியத்தை செய்து சாதிக்காவிட்டாலும் என் ஓட்டத்துக்கு தடை இல்லை, என் ஓட்டத்திற்கு எதிராக இல்லை. அதனால தான் கட்ட முடிகிறது, அதனால தான் கட்ட முடிகிறது. நேற்று 12:30 மணி வீட்டுக்கு வரும்போது, ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டு, விஷயம் சொல்லிட்டு தான் போகிறேன். இப்படியே இந்த மாதிரி ப்ராப்ளம், கொஞ்சம் மீட்டிங் நடக்கு, கவுன்சிலிங் மட்டும் வருவேன். ஓகே, ஏனென்றால் நம்முடைய கணவர் இருக்கிற பொறுப்புக்கு அதை அவர் செய்ய வேண்டும். நொய்யின்னு போன் அடிக்க மாட்டாங்க. இப்படி சில நேரங்களில் ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதே போல் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர், உங்கள் வாழ்க்கை கணவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவர் தாமதமாய் வந்தால் சந்தேகப்படுவது, தாமதமாய் வந்தால் 50 போன் அடிக்கிறது. வருவார். என் கணவர் என்னை தவிர வேற யாரை நேசிக்க மாட்டார், எனக்கு துரோகம் பண்ண மாட்டார், கண்டிப்பாக வருவார். நம்பிக்கையோடு தூங்குங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். பரிதவிச்சுட்டு தூங்காதீங்க. எங்கே போனாரோ, எங்கே வந்தாரோ, எங்கே நிற்காரோ. சில பெண்கள் வேவு பார்க்கெல்லாம் ஆள விடுவாங்க. சில ஆண்கள் பெண்களை வேலைக்கு அனுப்பிட்டு பெண்களை வேவு பார்க்கெல்லாம் விடுவாங்க. தன் மனைவியை வேவு பார்க்கிறவன் குடும்பத்தை நடத்த முடியாது. தன் புருஷனை நம்பாத எந்த ஒரு ஸ்திரீயும் வீட்டை கட்டி எழுப்ப முடியாது. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும், சொல்லுங்க, எந்த ராஜ்யமும் என்ன செய்ய முடியாதான், கட்டி எழுப்ப முடியாது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல காலை வேளையில் என் வீடு கட்டப்படுவதாக, என் வீடு கட்டப்படுவதாக, என் ராஜ்யம் கட்டப்படுவதாக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? சவுலுடைய வீடு நிலை நிற்காமல் போனதற்கு 3 காரணங்கள் சொன்னேன். ஒன்று, மனுஷனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தான். மூன்றாவதாக, மனுஷரை பிரியப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான். அன்பு தேவனுடைய மக்களே, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் கட்ட முடியாது. நல்ல ஒருமனப்படுங்க.
ஒருமனப்படுங்க. கணவன் மனைவி ஒருமனப்படுங்க. கருத்து வேறுபாடு வருதா, இன்னைக்கு சாப்பிட வேண்டாம்ப்பா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஃபாஸ்டிங் இருப்போம், ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், சில நேரங்களில் பிஸ்னஸ் பண்ணுற உங்கள் கணவர் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தால் கூட கொஞ்சம் டென்ஷன் படுத்தாதீங்க, ஹூல் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க, நல்ல அவரை தேற்றுங்கள். ஏனென்றால் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளி உலகத்தில் எத்தனை சவால்களை கடந்து வர்றாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள நேசிங்க, அவங்கள மீண்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ராஜ்யம் புரிந்து விடக்கூடாது. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நல்ல காலை வேளையில் எங்கள் வீடு கட்டப்படுவதாக.